ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நார்த் சென்னை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எறா அவரைக்காய் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த குழம்பு நீங்க சாதத்துக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். குழம்பு பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுல புளியை ஊற வச்சுக்கோங்க. புளி ரொம்ப நேரம் ஊறினாதான் புளி குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நார்மலா எல்லாருமே அவரைக்காவை சாம்பார்ல தான் சேர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அவரைக்காவை புளிக்குழம்புல சேர்க்க போறோம். ஸோ நார்த் சென்னையை பொறுத்த மட்டிலும் இந்த குழம்புல அவரைக்காய், இறாலாம் சேர்த்து செய்வாங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணி அதுல எண்ணெய் ஊத்தி கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புல நம்ம அவரைக்காய் சேர்க்கறனால அந்த புளி தண்ணி நல்லா அந்த அவரைக்காயில இறங்கி அந்த அவரைக்காய் நல்லா டேஸ்டா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம நம்ம இறாவும் சேர்க்கறனால குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்பவுமே நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டோம்னா கருவேப்பிலை மேல தெளிக்கும். அதுக்கு பதிலா நான் இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா மேல தெளிக்காது. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே வீட்ல அரைச்சு ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை அடங்கினதுக்கு அப்புறம் 2 பழுத்த பெரிய தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அந்த வெங்காயத்தோட வதக்கிக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாவை நடுவுல கீறி சேர்த்துக்கோங்க. குழம்புல சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நம்ம குழம்பு எடுக்கும் போது நம்ம ஆக்சிடென்டலா நம்ம அதை கடிச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம போடும் போது நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த பச்சை மிளகா. அது மாத்திரம் இல்லாம அதோட வாசனை நல்லா இருக்கும். இது கூட இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவரைக்காவை. இதை சேர்த்துக்கோங்க. இதுல நான் 1/4 கிலோ அவரைக்காய் சேர்த்திருக்கேன். அவரைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி கூட இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவரைக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய் தூள்லே நம்ம மல்லி, வரமிளகா எல்லாமே சேர்த்துக்கிறதுனால தனித்தனியா மிளகாய் தூளாவோ மல்லி தூளாவோ நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த தூளே டேஸ்டுக்கு போதுமானது. இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற எறாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிற வெங்காயம், தக்காளி, அப்புறம் அவரைக்காய் எல்லாத்துக்கூடயும் இந்த தூள் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா 3 கிளாஸ் கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற தூள் எல்லாம் சைட்ல எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த குழம்புல இருக்கிற மாதிரி நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது கூட நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எப்பவுமே புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புலே உப்பு, காரம், புளிப்பு இந்த 3மே கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல இருந்தா மட்டும்தான் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த 3ல ஏதோ ஒண்ணு குறைவாவோ கூடுதலாவோ இருந்துச்சுன்னா புளிக்குழம்பு டேஸ்டா இருக்காது. அதனால எப்பவுமே புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ண கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பவுமே புளிக்குழம்புக்கு நீங்க கல்லுப்பு ப்ரிஃபர் பண்ணுங்க.
நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சு ஊத்திக்கோங்க. நம்ம வந்து குழம்புல வந்துட்டு அந்த தேங்காவை ஊத்தும் போது வெள்ளையா இருக்கும். அந்த குழம்புல வந்துட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா கரைஞ்சு அதுக்கப்புறமா வந்து நல்லா நுரையா கூடும் போதுதான் வந்துட்டு குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நுரை கூடணும். அப்பதான் வந்துட்டு அந்த தேங்காவோட எசன்ஸ் வந்து குழம்புல நல்லா இறங்கி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். எறா அவரக்காய் குழம்பு ரெடி. பாய்.